திருக்கழுங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் தினேஷ்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நான் அறிவித்திருந்த நிலையில், போராட்டத்திற்கு தலைமை தாங்கவிருந்த கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், கழக மகளிரணி இணைச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மரகதம் குமரவேல் உள்பட பல்வேறு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் துறை கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை பிடித்துள்ள பாசிச ஸ்டாலின் மாடல் அரசு தன் ஆட்சியின் அவலங்கள் மக்களுக்கு தெரியவே கூடாது என்று பிரதான எதிர்க்கட்சியின் குரலுக்கு பயந்து அதனை ஒடுக்குவதில் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறதே தவிர, ஆக்கப்பூர்வமாக அரசாட்சி செய்து மக்களை காக்கும் எண்ணம் துளியும் இல்லை என்றும் தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுகவை கண்டாலே ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அச்சம் ஏற்பட்டு நடுங்குவது என்பது நாடறிந்த உண்மை என்றாலும், ஆர்ப்பாட்டத்திற்கு முன் கழக அமைப்பு செயலாளரையும் மாவட்ட கழக செயலாளரையும் சட்டமன்ற உறுப்பினரையும் கைது செய்வது கோழத்தனத்தின் உச்சமென தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பேரூராட்சி கழக செயலாளர் தினேஷ்குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் உடனடியாக ஸ்டாலின் மாடல் அரசு விடுதலை செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.